everyone, welcome back to Educare Academy Students Villa. நேற்று வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா trigonometric ratios அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம trigonometric angles அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டு தான் ரேஷியோஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் தான் ரொம்ப ட்ரிக்னோமெட்ரியில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இன்றைக்கி ஆங்கிள்ஸில் நமக்கு 5 ஆங்கிள் இருக்குது, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. இந்த 5 ஆங்கிளில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதில் நம்ம நேற்று பார்த்த ரேஷியோஸ் மாதிரியே சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா இப்படின்னு இந்த 6 விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நேற்று ரேஷியோஸ் பார்த்தோம், இன்றைக்கி ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது, நம்ம டிகிரீஸில் நம்ம எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்ன ஒரு ட்ரிக் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம இந்த கையோட 5 இதுதான் நம்மளோட பாம் வச்சு தான் நம்ம இந்த ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ என்ன முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன் தீட்டா எடுத்துக்கிறோம். சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபிங்கர் பிலோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே இந்த பிங்கி ஃபிங்கர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2 அப்படிங்கிறத நம்ம கான்செப்ட். இப்போ இந்த பிங்கி ஃபிங்கருக்கு கீழே எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குது, ஒரு ஃபிங்கர்ஸுமே இல்லை, அப்போது நம்ம 0 போடுறோம். டிவைடட் பை 2, ஸோ ரூட் ஆஃப் 0 டிவைடட் பை 2 இஸ் 0 அப்படின்னு நம்ம பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சைன் 30 டிகிரிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது இந்த பிங்கி ஃபிங்கருக்கு மேலே நெக்ஸ்ட் ஃபிங்கர் இந்த ஃபிங்கரு, அந்த ஃபிங்கருக்கு கீழே எவ்வளோ ஃபிங்கர் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபிங்கர் இருக்குது. அப்போ ரூட் 1/2, ரூட் 1/2 அப்படின்னா 1/2 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபிங்கருக்கு போகிறோம். தேர்ட் ஃபிங்கருக்கு போகிறோன்னா தேர்ட் ஃபிங்கருக்கு கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்குது, 2 ஃபிங்கர் இருக்குது. அப்போது ரூட் 2 டிவைடட் பை 2 அப்படின்னு போடுறோம். இந்த ரூட் 2 அப்படி இருக்கும். கீழே இருக்கிற 2வை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம முன்னாடியே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது இந்த ரூட் 2 இந்த ரூட் 2 கேன்சல் ஆச்சுன்னா 1/√2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் டிகிரி வந்து 60 டிகிரி. இப்போது நெக்ஸ்ட் ஃபிங்கருக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த ஃபிங்கருக்கு கீழே 3 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ ரூட்டுக்கு கீழே என்ன போடணும், ரூட் 3/2 அப்படின்னு போடுறோம். ஸோ அதுதான் நம்மளோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் வேல்யூ சைன் 90 டிகிரிக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபிங்கருக்கு கீழே 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இந்த 4 ஃபிங்கர்ஸ்க்கு ரூட் 4/2 அப்படின்னு போடுறோம். ரூட் 4க்கு வேல்யூ 2 டிவைடட் பை இந்த 2 அப்படி போடுறோம். அப்போ 2/2 1. ஸோ இப்போ நமக்கு 5 வேல்யூமே என்ன வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. ஒவ்வொரு டிகிரிக்கும் என்னன்னு கிடச்சிருச்சு. அப்போ சைன் 0 டிகிரி அப்படின்னா 0, சைன் 30 டிகிரினா 1/2, சைன் 45 டிகிரினா 1/√2, சைன் 60 டிகிரினா ரூட் 3/2, சைன் 90 டிகிரி அப்படின்னா 1 அப்படிங்கிற வேல்யூஸ் நமக்கு ஈஸியாக நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம இங்கே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். என்னென்னா சைன் தீட்டாக்கு ரூட் ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைடட் பை 2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு நம்ம எல்லா ஆங்கிள்ஸ்க்கும் நம்ம வேல்யூஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஹோப் இந்த சைன் தீட்டா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து காஸ் தீட்டா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். இங்கேயும் நம்ம ஒரு ட்ரிக் சின்னதாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சைன் தீட்டாவில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்ட மாதிரியே இதே ஃபிங்கர் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பாம் வச்சு தான் நம்ம இந்த இதையும் ட்ரிக்கையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அங்கே ஃபிங்கர் பிலோ அப்படிங்கிற மாதிரி இங்கே ஃபிங்கர் எபவ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி ரூட் ஃபிங்கர்ஸ் எபவ் டிவைடட் பை 2 அப்படிங்கிறதே தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதே பாமில் தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். பிங்கி ஃபிங்கர்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். காஸ் 0 டிகிரிக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிங்கி ஃபிங்கருக்கு மேலே எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது, 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் 4 போட்டிருக்கேன். ரூட் 4 டிவைடட் பை 2. ஸோ ரூட் 4க்கு 2/2 1. அடுத்தது என்ன ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கருக்கு மேலே அபவ் அப்படிங்கிறதுனால என்ன எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குன்னா ரூட் 3/2. 3 போடுறேன், ரூட் 3/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபிங்கர் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஃபிங்கருக்கு மேலே 2 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அப்போ ரூட் 2/2. இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் 2 அப்படியே தான் இருக்கும். 2வை நம்ம பிரித்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 அப்படிங்கிற வேல்யூ நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி இதை நம்ம பார்த்தோம். அதில் ரூட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1/√2 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா காஸ் 60 டிகிரி. இந்த ஃபிங்கர் 4th ஃபிங்கர் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் தான் இருக்குது, தம் ஃபிங்கர் இருக்குது. இப்போ ரூட் 1/2 அப்படின்னு போட்டோம்னா 1/2 அப்படிங்கிறத நமக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு இந்த தம் ஃபிங்கர் காஸ் 90 டிகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே தம் ஃபிங்கருக்கு மேலே ஒரு ஃபிங்கரும் கிடையாது. அப்போ ரூட் 0 டிவைடட் பை 2 நமக்கு 0 வேல்யூ கிடைக்கும். இப்போது நமக்கு காஸ் 0 டிகிரினா 1, காஸ் 30 டிகிரி அப்படின்னா ரூட் 3/2, காஸ் 45 டிகிரினா 1/√2, காஸ் 60 டிகிரினா 1/2, காஸ் 90 டிகிரி அப்படின்னா 0. ஸோ இப்போ இதோட 5 டிகிரியோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஃபிங்கர்ஸ் அபவ் டிவைடட் பை 2 வச்சு நம்ம இந்த 5 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். ஹோப் இந்த காஸ் தீட்டா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு tan தீட்டா அப்படிங்கிறது நமக்கு வரப்போகுது. tan தீட்டா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃப்ளிப் த பாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இப்போ எப்படி பார்த்தோம், பாம் இப்படி வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ணோம்னா பாமை ஃப்ளிப் பண்ணிக்கிறோம். ஃப்ளிப் பண்ணுறோம் அப்படின்னா tan இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது above below. மேலே இருக்கிறது above தான், மேலே இருக்கிறது above போடணும், கீழே இருக்கிறதுக்கு below போடணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் above டிவைடட் பை ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் below, ரெண்டுமே ரூட் வரும். இப்போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆக்சுவலாக பிங்கி ஃபிங்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது பிங்கி ஃபிங்கர்ஸ் above அப்படின்னா இதுக்கு மேலே ஃபிங்கர்ஸே இல்லை, அப்போது 0 டிவைடட் பை கீழே எவ்வளோ இருக்குது, 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது, அப்போ 4 ரூட் 0 டிவைடட் பை ரூட் 4 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு 30 டிகிரிக்கு நம்ம போட போகிறோம். இந்த செகண்ட் ஃபிங்கருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிங்கர் இருக்குது, அப்போது ரூட் 1 டிவைடட் பை ரூட் 3. அப்போது ரூட் அப்படிங்கிறதுக்கு நம்ம 1 பை ரூட் 3 அப்படின்னே போட்டுக்கலாம். நம்ம அடுத்தது தேர்ட் ஃபிங்கர் நம்ம எடுத்துக்கிறோம். தேர்ட் ஃபிங்கருக்கு கீழே நமக்கு ரூட் 2 இருக்குது, அதே மாதிரி மேலே 2 இருக்குது, அப்போ ரூட் 2 பை ரூட் 2 1ன்னு வரும். நெக்ஸ்ட் ஃபிங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 டிகிரி ரூட் 3 பை 1. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா above ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கரு, இதுக்கு மேலே 3 ஃபிங்கர் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் இருக்குது, அப்போ ரூட் 3 அப்படிங்கிறது கீழே இருக்கிறது வேல்யூவே இல்லை, அப்போ ரூட் 3 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு நமக்கு tan டிகிரின்னு வரும். இந்த தம் ஃபிங்கர் நம்ம எடுத்துக்கிறோம், ஃப்ளிப் பண்ண தம் ஃபிங்கரை, இதுக்கு மேலே 4 ஃபிங்கர்ஸ் இருக்குது, அப்போ ரூட் 4ன்னு போட்டுக்கிறோம். தம் ஃபிங்கருக்கு கீழே எவ்வளோ ஃபிங்கர்ஸ் இருக்குது, ஒரு ஃபிங்கர்ஸுமே இல்லை, அப்போது 0ன்னு போட்டுக்கிறோம். அப்போது ரூட் 4 பை ரூட் 0 அப்படிங்கிறது not defined, value is infinity or not defined or undefined value அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது நமக்கு டேனும் முடிஞ்சிருச்சு. tan தீட்டாக்கு நமக்கு flip the palm அப்படிங்கிறது பண்ணிக்கணும். 2 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், flip the palm, இன்னொன்று டேனில் ஃபிங்கர்ஸ் above ஃபிங்கர்ஸ் below ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு நம்ம பிங்கி ஃபிங்கர்லேயே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். tan 0 டிகிரிக்கு 0, tan 30 டிகிரிக்கு 1 பை ரூட் 3, tan 45 டிகிரிக்கு 1, tan 60 டிகிரிக்கு ரூட் 3, tan 90 டிகிரிக்கு it is not defined, the value is not defined. hope இந்த மூணுமே sin, cos and tan theta உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை வச்சு நம்ம அடுத்தது கொசீக்கன், சீக்கன் அண்ட் காட் தீட்டா எப்படி நம்ம வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சைன், காஸ், tan தீட்டா நம்ம கண்டுபிடிச்சோம். அங்கே நம்ம ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கிறோம். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. அங்கே கண்டுபிடிச்சதே தான் நான் இங்கே வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நான் எழுதியிருக்கேன் வேல்யூஸை. இப்போ அங்கே கிடச்ச வேல்யூஸ் எல்லாமே 0க்கு என்ன வந்துச்சு 0, 30க்கு 1/2, அந்த மாதிரி சைனுக்கு, காஸ்க்கு, டேனுக்கு 0, 30, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, அந்த 3 வேல்யூ கிடச்சதை நம்ம இப்படி எழுதிக்கிறேன். இப்போது இதை வச்சு நம்ம ரேஷியோஸில் நேற்று நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணி நம்ம அப்சைட் டவுன் நம்ம எழுதணும், ரெசிப்ரோக்கில் நம்ம எழுதணும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சைனோட வேல்யூ கொசீக்கனுக்கும், காஸோட வேல்யூவை சீக்கனுக்கும், டேனோட வேல்யூவை காட்டுக்கும் நம்ம எந்த மாதிரி நம்ம ஃப்ளிப் பண்ணி எழுத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே சைன் தீட்டாக்கு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கே நாட் டிஃபைன்டுன்னு வரும். எந்த இடத்துலலாம் நீங்கள் 0ன்னு வருதோ, வேல்யூ 0ன்னு வருதோ அங்கே எல்லாம் இட் இஸ் நாட் டிஃபைன்டு, என்டி அன்டிஃபைன்டு வேல்யூ தான் வரும். 0க்கு அன்டிஃபைன்டு வேல்யூ. இப்போது நெக்ஸ்ட் 30 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொசீக்கன் 30 டிகிரி 1/2 என்னென்னு எழுதுவோம், 2 அப்படின்னு எழுதுவோம். அதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். இங்கே அதே மாதிரி 1/√2 ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நமக்கு ரூட் 2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இங்கே 60 டிகிரிக்கு ரூட் 3/2 அப்படின்னு இருக்கிறது 2/√3 அப்படின்னு கிடைக்கும். இந்த 1 இருக்கிற வேல்யூ நம்ம 1 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது நமக்கு இப்போ வேல்யூஸ் எல்லா டிகிரிக்கும் கொசீக்கனோட வேல்யூஸ் நமக்கு என்னன்றது கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சீக்கன் தீட்டாக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சீக்கன் தீட்டாக்கு எதோட ரிவர்ஸ் எழுதணும், காஸ் தீட்டாவோட ரிவர்ஸ் எழுதணும். இப்போ 1னா என்ன சொன்னேன், 1னே தான் எழுதணும். இப்போ அடுத்தது என்ன ரெசிப்ரோக்கல் ஆக்கணும், ரூட் 3/2 இருக்குது. இங்கே அதே மாதிரி சீக்கனுக்கு எழுதும் போது 2/√3ன்னு எழுதணும். இங்கே 1/√2ன்னு இருக்குது. இதை ஃப்ளிப் பண்ணி நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதும் போது ரூட் 2/1ன்னு வரும். 1 வேல்யூவில் ரூட் 2 அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே 1/2 அப்படிங்கிறத 2ன்னு எழுதுகிறோம். இப்போ 0ன்னு வரும்போது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட் டிஃபைன்டு இல்லாட்டி அன்டிஃபைன்டு வேல்யூவை நம்ம காமிக்க போகிறோம். இப்போ நமக்கு அந்த வேல்யூ நம்ம சீக்கன் தீட்டாக்கும் கிடச்சிருச்சு. இதுதான் சீக்கன் தீட்டாவோட வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு டான் தீட்டாவை எப்படி நம்ம காட்டுக்கு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுவுமே அதே மாதிரி தான் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுகிறோம். இப்போ 0 வர இடத்துல என்ன பண்ணணும், நம்ம நான் டிஃபைன் வேல்யூ ஆர் அன்டிஃபைன் வேல்யூ நம்ம பண்ண போகிறோம். நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 1/√3 இருக்கிறது ரூட் 3 அப்படின்னு எழுதுகிறோம். 1க்கு நம்ம 1 தான் எழுதுகிறோம். ரூட் 3 அப்படின்னு இருக்கிறது 1/√3 அப்படின்னு எழுதுகிறோம். இங்கே நான் டிஃபைன்டு வேல்யூனா என்னன்னு சொல்லியிருக்கோம்,
ஜீரோன்னு எழுதியிருக்கோம். இது அப்படியே உல்டாவா நான் டிஃபைன் இருக்கிறது ஜீரோன்னு இருந்துச்சுன்னா நான் டிஃபைன் வேல்யூ. இப்போது காட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னென்னா ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஆங்கிள்ஸ். இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் போட தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர்ஸில் ஒரு ஓரமாக ஒர்க் ஷீட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நீங்கள் வந்து ஈஸியாக இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹோப் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச். ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ், ஃபார் மோர் கண்டென்ட்ஸ். இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு டாப்பிக்கோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.